ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிசுத்த திருவிருந்து என்று சொல்லக்கூடிய ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்தின நாள், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த அந்த நாளை இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் தியானிப்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள், ஒரு வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மாத்திரம் நாம் கவனிக்கப் போகிறோம். 32 நான் படித்து காட்டுகிறேன். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் நுழைவதற்கு முன்பாக 9 சீஷர்களை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லி உட்கார்ந்திருங்கள், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். கூடவே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போனார். நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களில் வாசித்து பார்த்தோமானால் இந்த 3 சீஷர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இங்கே 3 சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்னர் சர்க்கிள் டிசைபிள் என்று சொல்வார்கள், மிக நெருக்கமாக இருந்தவர்கள். எனவே ஆண்டவர் 9 பேரை அவர் என்ன பண்ணார் என்றால் தனியாக உட்கார வைத்து விட்டு பிறகு இந்த 3 பேரை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்தில் அவர் நுழைந்தார். அங்கே போய் ஜெபம் பண்ணினார். இந்த காரியத்தில் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பர்சனல் விஷயங்களை எல்லார்கிட்டையும் அவர் சொல்லவில்லை. அது எதை காட்டுகிறது, இது எதை காட்டுகிறது தான், அந்த விஷயத்தை தான் இது காட்டுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பர்சனல் விஷயங்களை, சில காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லார்கிட்டையும் அவர் சொல்லவில்லை. தன்னுடைய வியாகுலத்தை, தன்னுடைய திகிலை, தன்னுடைய மரண வியாகுலத்தை 3 சீஷரிடத்தில் தான் அவர் பகிர்ந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில டைமில் எல்லார்கிட்டையும் நம்முடைய பர்சனல் விஷயத்தை நாம் சொல்லிட விடக்கூடாது. சில கான்ஃபிடென்ஷியல் பர்சன்ஸ், அதாவது நம்பத்தக்க நபர்கள் மாத்திரமே நாம் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய பாடம் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் கூட ஆபிரகாம் மலை மேலே போய் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்குற சமயத்தில் தன்னுடைய வேலைக்காரரை ஒரு பக்கம் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லி நிறுத்திவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போய் அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையாண்டனும் நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து விட்டார். அதுவும் அதை தான் காட்டுகிறது. தன்னுடைய பர்சனல் காரியங்களை எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்பதை அது காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் எல்லாமே சொல்லிவிட முடியாது. சில குறிப்பிட்ட நம்ப தகுந்த நபர்களுக்கு மாத்திரம் நம்முடைய காரியங்களையும் அல்லது நம்ம தரிசனங்களையும் நம்முடைய பர்சனல் விஷயங்களையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்கள கான்ஃபிடென்ஷியல் பர்சனாக இருக்கிறதுனால. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படி தான் இதில் செயல்படுகிறதை பார்க்க முடியும். பின்பு 33ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். திகிலடைகின்ற பயம், வியாகுலம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் 34ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி போய் சற்று அப்புறம் போய் 36ஆவது வசனம், சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 36ஆவது வசனம், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே ஆகும் கூடும், இந்த பாத்திரத்தை நெடுத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்றார். இப்படி ஆண்டவர் ஜெபித்தார். அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருந்தது, வியாகுலம் இருந்தது, திகில் இருந்தது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அவர் தெய்வம் தான், தெய்வீகம் அவருக்குள்ளே வெளிப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் வந்து தான் மனுஷன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்பதை அவர் உணர்ந்தவராக, எல்லா விதத்திலும் மனிதனை போல் அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே அதுதான் இதை காட்டுகிறது. ஏன் அவருக்கு திகில் வர வேண்டும்? நம்ம யோசிக்கலாம், அவர் பெரிய தெய்வமாச்சே, ஆண்டவர் வந்து அவருக்குள்ள
ஏன் பயம் வர வேண்டும்? அவரே நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொன்னவர், அவருக்குள்ளே ஏன் இந்த திகிலும் இந்த பயமும் வர வேண்டும் என்றால், அவர் இந்த உலகத்தில் வந்த சமயத்தில் 100% மனிதனாக இருந்தார். 100% மனிதனாக இருந்தபடினாலே அந்த திகிலும் அந்த பயமும், அதாவது மரணத்துக்கு அவர் பயப்படவில்லை. அந்த சிலுவையின் அந்த குறிப்பிட்ட அந்த பிற்பாடை நான் சொல்லுகிறேன், சிலுவை போகிற அந்த குறிப்பிட்ட அந்த வேளையில் அவர் அந்த வேதனையின் உச்சகட்டத்தை அறிந்தவராய் அந்த காரியத்துக்காகத்தான் அவர் இப்படிப்பட்டதான வியாகுலமும் துக்கமும் அடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஒரே ஒரு ஜபத்தை அவர் 3 முறை செய்கிறார். அதே வார்த்தை தான் சொல்கிறாரு, பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை 3 முறை சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஜெபத்தில் சில வார்த்தையை திரும்ப திரும்ப ஜெபிக்கிறது தவறு கிடையாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்கலாம். ஒரு ஜெபத்தை எத்தனை முறையாவது ஜெபிக்கலாம். இதையே நம்ம திருப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமே என்று சொல்லி நாம் வருத்தப்பட தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த விஷயத்தை 3 முறை அவர் சொல்லி ஜெபித்தார். அதனால் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் நாம் திரும்ப ஜெபிக்கிறது தவறு கிடையாது. அதிலிருந்து இந்த பாடத்தை, இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த விதத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபித்தார் என்று ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறது. இன்னொரு ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி. எனவே முழங்கால் படியிடுவதும் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயபக்தியை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து 37-38 நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயோ? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற வார்த்தை அவர் ஜெபத்தை பற்றி சொல்லவில்லை, வெறும் 1 மணி நேரம் நீங்கள் விழிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாருங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி 38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். திரும்ப நான் படித்து காட்டுறேன், நல்லா கவனிங்க. இப்போ 36-37 ஒன்றா சேர்ந்து படித்து காட்டுறேன். 37-38 ஒன்றா சேர்ந்து படித்து காட்டுறேன். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நீ நித்திரை பண்ணுகிறாயோ? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா 1 மணி நேரமாவது நீ விழிச்சுன்னு கூடாதா பேதுருவே? ஏன் நான் தூங்குறேன்? 1 மணி நேரம் விழிச்சிருக்க கூடாதா? சொல்லிட்டு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா அங்கே விழித்திருப்பதின் நோக்கம் என்ன? ஜெபிக்க வேண்டும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் விழித்திருங்கள் என்று சொன்னால், சும்மா வீழ்ச்சி நிற்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1 மணி நேரம் சும்மா உக்காந்து நம்ம வீழ்ச்சி நிற்க முடியுமா? தூங்காமல் அமைதியாக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதான்றதுக்கு அர்த்தம் என்ன? 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று தான் ஆண்டவர் இந்த கேட்கலாம். மினிமம் ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவர் பிள்ளை மினிமம் 1 ஹவராவது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். எதற்காக ஆண்டவர் சொல்கிறார்? சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். ஒரு உண்மையான விசுவாசியாக, உண்மையான ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக சோதனை வரும். அந்த சோதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுகிறார், 1 மணி நேரம் நீ ஜெபிக்க கூடாதப்பா. நான் சொல்லுகிறேன், 1 மணி நேரம் ஜெபித்தா கண்டிப்பாக அந்த உலகத்தில் வருகிற சோதனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். சோதனை வராமல் இருப்பது அல்ல, சோதனை கண்டிப்பாக வரும். பேதுரு கூட ஆண்டவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு தான் இந்த வார்த்தை சொல்கிறாரு இல்லைங்களா? பேதுனுக்கே ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, ஆண்டவர் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். சேவல் கூறுத்து முன்னே என்னை 3 தரம் நீ மறுதளிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் பேதுரு அசட்டை பண்ணிட்டான். அதாவது பேதுரு விழுந்ததற்கு, அந்த சோதனை விழுந்ததற்கு 2 காரணம். ஒன்று ஜெபித்திருந்தானா கண்டிப்பாக பேதுரு விழுந்திருக்க முடியாது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பேதுரு மறந்து விட்டார். மறந்ததுனால அந்த சோதனையில் விழுந்து போயிட்டார். 2 விஷயம், ஒன்று ஜெபம், இன்னொரு வார்த்தை. இதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். அன்பானவர்களே, என்னைக்காவது நீங்கள் யோசித்துருக்கீங்களா, ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டோமே என்று ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா?
அப்படி நம்ம பண்ணாதிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசித்துருக்கீங்களா? அதே போல் தான் பேதுரு குறித்து நான் யோசிக்கும் போது அப்படி தான் யோசித்தேன். பேதுரு விடாதிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை பேதுருவே யோசித்துருக்கலாம், ஆண்டவர் ஐயோ ஆண்டவரை மறுதளிச்சிடுமே, மறுதளித்தா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசித்துருக்கலாம். சில டைமில் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை மறந்துடுறோம். ஆண்டவர் சொல்கிற அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை நம்ம மறந்துடுறோம். அப்படி மறக்கிறதுனால என்ன ஆகுறது என்றால் அந்த சோதனையில் விழுந்து விடுகிறோம். ஆனாலும் பேதுரு இப்படி விட வேண்டும் என்பது ப்ரீடெஸ்டினேஷன், அதாவது முன் அறிவித்த ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் தியானத்துக்காக நீங்கள் யோசிக்கணுன்றதுக்காக நான் இவைகளை சொல்கிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படி ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி தான் ஜெபம், விழிப்பான ஜெபம். விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்த வேலை முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வருகிறேன். அந்த வேலை இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேலை என்றால் என்ன? சரி, இதை பார்ப்பதுக்கு முன்பாக இதே அந்த வேலை என்ற வார்த்தையை ஆண்டவர் 2 இடத்துல சொல்கிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 53வது வசனம். லூக்கா 22:53 நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன், நல்லா கவனிங்க. நான் தினதோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தன்னை பிடிக்க வந்தவர்கள் பந்தங்களோடும் தடிகளோடும் ஆயுதத்தோடும் பிடிக்க வந்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் தினதோறும் தேவாலயத்தில் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேனே, ஏன் என்னை பிடிக்க வரல? நீங்கள் ஏன் என்னை பிடிக்க முடியல? இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, அவர் வேலை வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அதுதான் நடந்தது. எனவே பாருங்கள், இதுவே அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறாரு, இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. த பவர் ஆஃப் டார்க்னஸ், உங்கள் வேலை என்று சொல்கிறார். அந்தகாரத்தின் அதிகாரம், இந்த இடத்துல ஒரு வேலை என்று வருகிறது. என்ன வேலை? அவரை அரெஸ்ட் பண்ணுகிற வேலை, அவரை பிடிக்க வருகிற வேலை, அவரை காட்டி கொடுக்கிற அந்த வேலை. அந்த வேலை யார் ஃபிக்ஸ் பண்ணது? இந்த வேலை பிரதான ஆசாரியம் அன்னா காயபா பிரதான ஆசாரிகள் கூடவே யூதாசும் சேர்ந்து கொண்டு இயேசுவை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு அவரை காட்டி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து பணத்தை வாங்கி கொண்டு 30 வெள்ளி காசை வாங்கி கொண்டு சரியான அந்த வேலையில், அதாவது இவங்க ஃபிக்ஸ் பண்ண அந்த வேலை, இப்போ அந்த வேலை ஆண்டவர் அனுமதிக்க ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் அந்த வேலை வரவில்லை. எத்தனையோ முறை இயேசு சுவாமியை திட்டம் போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி பண்ணின இவர்கள் அவர் மேலே கை போட முடியவில்லை, அவரை பிடிக்க முடியவில்லை. அவர் தாராளமாக ஜனங்கள் மத்தியில் இருந்தார், ஆனாலும் பிடிக்க முடியவில்லை. காரணம், அவர் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டு சொல்றார், உங்கள் வேலை என்று சொல்கிறார். உங்கள் வேலை அதாவது இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு என் பிதா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் நீர் எங்களை பிடிக்க முடியாது, நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த சம்பவத்தை யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, ஆண்டவர் யாரும் பிடிக்க முடியாதுங்க. ஆண்டவர் யாரும் பிடிக்க முடியாது. அவருடைய ஜீவனை கூட அவர் சொல்கிறார், நானே ஜீவனை கொடுக்குறேன். அதை என்னால் கொடுக்க முடியும், என்னால் எடுத்துக்கொள்ள முடியும், திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் தெய்வம், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் யாரும் போய் பிடிக்க முடியாது. ஒரு கல்லனை பிடிக்கிறது போல இங்கே தடிகளையும் பந்தங்களையும் எடுத்துக்கொண்டு வராங்க. அதுதான் ஆண்டவர் திட்டுறாரு. யாரும் அவரை பிடிக்க முடியாது. ஆனால் அவரே முன் தன்னை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அவரே முன் வருகிறார். இதை யோவான் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். எல்லாம் பாருங்கள், இதே போல் நடக்குது. பந்தங்களும் ஈட்டிகளும் எல்லாம் வராங்க, கும்பலாக ஜனங்க வராங்க, கூடவே உதாசம் வரும்போது அப்போது எல்லாம் தேடுறாங்க, இயேசு சுவாமி எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்குறார். நசனாகி இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லி அப்போது என்ன சொல்கிறார் ஆண்டவர், நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பவர் பாருங்கள், அந்த வல்லமை நான் தான் சொல்லும்போது எல்லாம் பின்னிட்டு விழுறாங்க. மறுபடியும் இந்த வார்த்தை சொல்கிறார், நான் தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறதம்மா, ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். என்னென்னா, நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை, என் கூட இருப்பவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். யூஸ்வலாக யாராவது ஒரு
ஒரு தலைவரை பிடிச்சா அல்லது யாராவது ஒருத்தரை ஒரு ஆளை பிடிச்சா கூடவே இருக்கிறவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. கூட இருக்கிறவங்கள நான் மட்டும் தப்பு பண்ணல, ஏதோ என் கூட இத்தனை பேர் இருந்தான், இவனும் தப்பானா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனாலும் அவர் பிடித்த சமயத்தில் அவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடுகிறது உண்டானால் என் கூட இருப்பவர்களை விட்டு விடுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு தேவனுடைய உள்ளம். நான் பரவாயில்ல, நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவங்க அவங்க என் சிஷ்யர்கள், அவங்கள நீங்கள் பிடிக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் தப்பிக்க விடுங்க, அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவம் அறியாதவராக இருந்தும் தன் கூட இருக்கிறவர்களே ஆண்டவர் காப்பாற்றினார். இப்போது இது அந்த வேலை என்பது டார்க்னஸ், அந்தகாரத்தின் அதிகாரம். இந்த இடத்துல இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அத்தனை பேரும் இருளிலே கிரியை செய்தார்கள். பிசாசினால் ஏவப்பட்டு சாத்தான் பாருங்க, யூதாஸ்குள்ளே புகுந்து சாத்தானால் ஏவப்பட்டு வரான். பிரதான ஆசாரிகளாக இருந்த சமயத்திலும் அவர்கள் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரிகள், ஆனாலும் சாத்தானால் ஏவப்பட்டு வந்தார்கள். அன்னா காயபா சாத்தானால் ஏவப்பட்டு நியாயம் விசாரித்தார்கள். பிலாத்து சாத்தானால் ஏவப்பட்டு நியாயம் விசாரித்தார். இப்படி பைபிள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அந்தகாரத்தின் அந்த ஆட்சியில், அந்தகாரத்தின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒரு நீதிமானை இப்படி செய்யும் போது அவர் அந்தகாரத்தின் இருளிலே இருக்கிறார்கள், அந்தகாரத்தின் வல்லமையில் இருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல ஆண்டவர் அந்த வேலையை என்று சொல்கிறார். என்ன இந்த இடத்துலன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அதாவது இந்த வேலை என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது தேவ சித்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த ஒரு பெரிய நோக்கமே அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம். பிதா இயேசுவை குறித்து என்னெல்லாம் இந்த பூமியில் அவர் செய்ய வேண்டுமோ, பிறப்பின் முதல் மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு 100% கீழ்ப்படிந்து, பூரணமாய் கீழ்ப்படிந்து அத்தனையும் நிறைவேற்றினார். பிதாவின் சித்தம் உச்சக்கட்டம் எது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அவர் அந்த கொடிய சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும், அவர் நமக்காய் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அந்த வேலை சொல்கிறார், இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியம் என்று சொல்லி நான் சொல்வேனோ? இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன். அப்போது தேவ சித்தம் ஒரு மனுஷோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க, ஆண்டவர் சித்தம் நிறைவேற்றோம்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. அதுதான் தேவ சித்தம். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற அந்த வேலை என்பது தேவனுடைய சித்தம். சரி, இப்போது நம்ம வாசித்த அந்த காரியத்துக்கு நம்ம வரலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மறுபடி வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா இந்த வேலை என்பது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குற சமயத்தில் உலகத்தின் அத்தனை பாவங்களும் சுமக்கிற நேரம், சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விடுகிற அந்த நேரம். அது மாத்திரமல்ல, தேவ கோபம் அத்தனையும், உலகத்தின் அத்தனை பாவங்கள் அவர் மேலே சுமந்ததுனாலே தேவ கோபம், wrath of God என்று சொல்லக்கூடிய இந்த தேவ கோபம் அவர் மேல் விழுந்ததுனாலே பிதா தன்னை விட்டு
பிரியம் உணர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த நேரம். அதனால தான் அந்த வேளை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேளையில் தான் ஆண்டவர் கதறினார். 4வது வார்த்தையாக சிலுவையில் பேசினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வேளை தான் சொல்கிறார். அதனால் தான் அவருக்கு வேதனையோடு சொல்கிறார், இந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வேண்டுமென்று ஆண்டவர் வேண்டிக் கொண்டாராம். அப்போது அவருக்கே பிடிக்கல இந்த வேலை. அதாவது என் பிதாவை விட்டு பிரிக்கிற அந்த நேரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருக்குமானால் இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும், ஆகிலும் உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று கடைசி வரைக்கும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவைக்குள் நான் போவேன். நான் பிதாவை விட்டு பிரிந்தாலும், அதாவது அந்த உணர்வு எனக்கு இருந்தாலும் என் மக்களுக்காக நான் செல்வேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபித்தார். இதுவே கெத்செமனே தோட்டத்தின் சம்பவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இயேசு பிடித்த ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு வேளை இருந்தது. இயேசுவை கொண்டு போய் நியாயஸ்தானத்தில் நிற்க வைத்த ஒரு வேளை இருந்தது. அவரை விசாரித்த ஒரு வேளை இருந்தது. அன்னா காய்பா அரண்மனையில் நின்ற ஒரு வேளை இருந்தது. பிலாத்துக்கு, தேசாதிபதி பிலாத்துக்கு முன்ன நின்று தலை குனிந்த ஒரு நேரம் உண்டு, ஒரு வேளை உண்டு. அதே நேரத்தில் அவளை சிலுவையில் அறைந்த ஒரு வேளையும் உண்டு. அது மாத்திரமல்ல, கல்லறையில் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருந்த வேளையும் உண்டு. எல்லாவற்றை காட்டிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த வேலையும் உண்டு. உயிரோடு எழுந்து பரம்பேறின வேலையும் உண்டு. அது மாத்திரமல்ல, சீக்கிரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற வேலையும் உண்டு. இதிலிருந்து எல்லாத்துக்கும் ஒரு வேலை என்று இருக்கிறபடினால் உங்கள் உயர்வுக்கும் உங்கள் ஆஸ்வதத்துக்கும் உங்கள் நன்மைக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காக நீங்கள் காத்திருங்கள். அந்த வேலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.